இங்கே ஒரு பழைய லைக் thousands of years ஓல்டு சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க. அங்கே பாருங்கள். ஃபுல் 4000 RPM. Whoa, my God. Awesome. ஸ்டாலின் வந்தார் போல ஊருக்கு. அதுதான் எல்லாம் பேட்ச்லாம் போட்டு ரோடு சூப்பராக மாற்றி வச்சுருக்காங்க. மை பேபிஸ், ஐ மிஸ்ட் யூ கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் அப்பா கார் க்ளீன் பண்ணியிருக்காரு போல், ரெண்டுமே வாஷ் பண்ணியிருக்காரு. நைஸ். அவ்வளோதான், ரொம்ப நாளாக ஆன் பண்ணாமே வச்சுருக்கு, 2-3 வாரமாக. ஆஃப்டர் 2 weeks, no 3 weeks starting this car. I missed you guys. வரேன். ஹோண்டா சிட்டி கூட அப்பா டேடியை வச்சு ஸ்டார்ட் பண்ண வச்சேன். இது ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா டீசல் வண்டி தான் ஸ்டார்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் நிற்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் டேடி வச்சு அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண வச்சாச்சு. இதுதான் ஸ்டார்ட் பண்ணாமல் நின்றுட்டு இருந்தது. அதுதான், ஏன்னா பெட்ரோல் இன்ஜின் பிரச்சனை இல்லை பாருங்கள், ஒரே கிளிக் ஈஸியாக ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்ச நேரம் ஈஸியாக போட்டு அதுக்குள்ள அந்த வண்டியை ஆன் பண்ணுவோமா? இன்னும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தேன். இதுன்னு எடுத்து போட்டிருக்காரு. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் ஆனில் இருக்கு. வாட்டர் வாஷ் விட்டுற வேண்டியதான், இல்லை நானே க்ளீன் பண்ண போகிறேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளே க்ளீன் பண்ணுவோம். நம்ம மேக்னைட் பார்த்திங்கன்னா வாங்கி 1 year ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட்டு 9000 kilometers ஓடி இருக்கு. இன்னும் ஒரு 1 month கேப் இருக்குது. சர்வீஸ்க்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில்லுன்னு ஆயிடுச்சு. நைஸ். ஒரு 5 minutes விட்டுறப்பண்ணா, 5 minutes கூட கிடையாது, நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த வீக்கில் ஒரு 2 weeks கழித்து சர்வீஸ் எடுத்துகிட்டு போவேன். சீக்கிரம் சர்வீஸ் வீடியோ பார்ப்பீங்க, சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வைப்போம். லைட்டாக மூவ் பண்ணுவோமா? ரொம்ப கிட்டே இருக்குது. இங்கே இருக்கா? ஓகே, நம்ம ஹோண்டா சிட்டியில் போயிட்டு வரோம். சும்மா ட்ரைவ் போயிட்டு வரலாம். இதுதான் ஓட்டணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். I started to miss driving manual. கிரிட்டாவும் ஆட்டோமேட்டிக்கில் ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி இருக்குது வண்டி. நான் இங்கேயே விட்டுருந்தேன், டேடி எடுத்து விட்டுருக்காரா? மெக்கானிக்கல் ஸ்டீரிங்க்கும் எலக்ட்ரானிக் ஸ்டீரிங்கும் வித்தியாசம் நல்லா தெரியுதுங்க. மேக்னெட்டில் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டீரிங்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து
மெக்கானிக்கல் ஸ்டீரிங்கு. அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டீரிங் அளவுக்கு சாஃப்டாக இருக்கு. ஏன் இன்னும் சூடாகவே வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ தான் கூலாக ஆரம்பிக்குது. லெட்ஸ் கோ. I miss this pull. The sound of our engine sound. Missed you, baby. Missed you, buddy. கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. ரொம்ப பின்னாடி போயிட்டேன்னா. ஓகே, பர்ஃபெக்ட். அப்பா ஃபைனலி பேட்ச் போட்டுருக்காங்க. டம்முன்னு அடிச்சுட்டு இருந்தது அந்த இடத்துல ரோட்டில். சவுண்டு. நம்ம ஹோண்டா சிட்டியில் இன்னும் பெருசாக ட்ரிப்பே போகலாங்க. சீக்கிரம் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோம். வேணாம், பிளாக் கலர் வாங்கிட்டு யாரோ பக்கத்தூரில். இடமும் ஃப்ளாட் ஆக போதா? So fun driving this car, man. ஸ்டாலின் வந்தார் போல் ஊருக்கு, அதுதான் எல்லாம் பேட்ச்லாம் போட்டு ரோடு சூப்பராக மாற்றி வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, அண்டுலேஷன்ஸே பெருசாக இல்லை, சூப்பராக சாஃப்ட் ஆகிடுச்சு ரோடு. இந்த மாதிரி பெரிய ஆளுங்க வந்தால் தான்ப்பா ரோடு கரெக்டாக இருக்குது. அப்பப்போ வந்து போங்க. இப்போ ரோலெக்ஸ்க்கு சிக்கன் வாங்க வந்திருக்கோம். சிக்கன் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஓமா சிக்கன் வாங்கியாச்சு. திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு வரலையே. ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றிட்டு டீ கடைக்கு போயிட்டு வரும். பிஎம்டபிள்யூலாம் சேலுக்கு வந்துருக்கு போல். டயரில் காற்று கூட இல்லாமல் நிற்குது. கம்மி காசுக்கு வாங்கிடலாம், ஆனால் அதை வச்சு மெயின்டைன் பண்ணணுமே. என்ன பண்ணுறாரு? எயிட்டு போறியாப்பா? ஹிமாலயனில் ஆஃப் ரோட் போயிருந்தேன்ல ஃபஸ்ட்டு 411. அது இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற முந்திரி தோப்பு. அப்போது இப்போ வந்து வேறு ஏதோ புளிய மரத்து தோப்பு. எங்கள் அப்பா இந்த ஸ்கூலில் தான் படித்தாராம் சின்ன வயசில். அப்படியே கட் அடிச்சுட்டு முந்திரி தோப்பில் போய் உட்காந்து சுற்றிட்டுருப்போம், விளையாடிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அரசினர் மேல்நிலை பள்ளி இங்கே தாங்க. விஐடி கிட்ட ஒரு நீங்கள் வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா விஐடி கிட்ட வந்து ஒரு பெரிய கிரவுண்டு ஒன்று கட்டியிருக்காங்களா, கவர்மெண்ட் கிரவுண்டு. அது ஆக்சுவலாக இங்கே வர வேண்டியது. இந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்டு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வர வேண்டியது. அப்புறம் விஐடி அங்கே இருக்கிறதுனால அந்த பக்கம் அப்படியே மாற்றிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ். ஓ, பெட்ரோல் பங்க் வருதுப்பா இந்த பக்கம். ப்ளூ கலர் மேக்னைட் ஒன்று நிற்குது. அங்கங்கே பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ் அவ்வளோ நல்லா போகுது போல். என்ன வேணும் உனக்கு? செம்ம வெயிலுங்க. பெங்களூர்லேருந்து ஊருக்கு வந்த பிறகு அப்பா 2-3 வாரம் அங்கே நல்லா லைக் சில்லுன்னே இருந்துட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே போய் பால்கனியில் நிறைய சில்லுன்னு காத்தடிச்சிட்ருக்கு. இங்கே பார்த்தா வெயில் போட்டு தாக்குது. காலையிலே 9 மணிக்கு முடியல. ஒரு நாள் ஏர்லி மார்னிங் பாண்டிச்சேரி ட்ரைவ் போயிட்டு வரணும். ஹோண்டா சிட்டியில் சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாம். வெதர் நல்லா தானே இருக்குது, வெயிலாக. சன்ரைஸ் நல்லா தெரியும். இந்த ஊரில் இங்கே ஒரு பழைய லைக் thousands of years ஓல்டு சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க. அங்கே பாருங்கள், தெரியுதா அந்த பில்டிங்? பழைய சிவன் கோயில். இப்போ ரீசெண்டாக அது இன்னும் கட்டல, பட் அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திருப்பி ரொம்ப வருஷமாக சாமி கும்பிடாமல் இருந்தாங்க, ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மெய்யழகனுக்கு இங்கே ஷூட்டிங் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மதுரை பக்கம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோயில் சீக்வன்ஸ்லாம் வரும்ல, அங்கே போய் சாமி கும்பிட்ற மாதிரிலாம். அது வந்து சினிமாவில் பார்த்தா தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ்லாம் இந்த ரோட்லேருந்து எடுத்த மாதிரியே தான் இருக்குது. பட் அங்கே மதுரை பக்கம்னு சொல்கிறாங்க. அது இங்கே எடுத்தாங்களா இல்லை ஆக்சுவலி? ஆனால் இங்கே ஷூட்டிங் நடந்துச்சு, மெய்யழகன் ஷூட்டிங். மெய்யழகனா இல்லை வேறு ஏதோ ஒரு படம் இங்கே ஷூட்டிங் நடந்துச்சு. மெய்யழகன் தான் நினைக்கிறேன். அப்படியே வந்தோன்னா இதுதான் ஏர்போர்ட் காம்பவுண்டு, வெள்ளூர் ஏர்போர்ட். கட்டிகிட்டே இருக்காங்க, இன்னும் செயல்பாடுக்கு வரல. செயல்பாடா?
ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. காம்பவுண்ட் ஒர்க்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. பெரிய காம்பவுண்டாக ஏற்ற போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட்டில் வந்துடும்னு சொன்னாங்க, ஸ்டார்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. பார்லிமெண்ட்லேயே சொன்னாங்க நம்ம ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடும் வேலூர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக போகணும். கூட்டம் 2 இடத்துல பயங்கரமான கூட்டம் இருக்கும். 2 கடைக்கு, கவர்மெண்ட் கடை 2 இருக்குது இந்த ஏரியாவில். அதனால் ரூல்ஸ் எங்களுக்கு இல்லை, மீறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் அப்படியே போவாங்க மம்பில். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க, சேஃபாக போகணும். This is where I come to have tea. Ramana's coffee bar. பட் எனக்கு டீ குடிக்கிற மூடே இல்லையே. கார் ஓட்டணும்னு வந்தேன், பட் எனக்கு இங்கே டீ குடிக்கிற மூடு இல்லை. ஸோ ஸ்டார்ட் அகெயின். சும்மா ஹைவேல ஒரு அழுத்திட்டு வில் கோ பேக் டு ஹோம். ஃபுல் 4000 RPM. வரைக்கும் தான் போகுது ஆக்சுவலாக. God, awesome. வண்டி தெரிச்சிட்டு ஓடுது. This is what I missed. இத்தனை நாளாக ட்ரிப்புலலாம் இதை எடுத்துகிட்டு போனால் அந்த செம்மையாக இருக்கும், சக்கத்தாக இருக்கும். ரைட்லேயே வந்திருக்கலாம், ஏன் லெஃப்டில் போனான்னு தெரியல. கைஸ் வழி விடுங்க. ஆட்டுன்னு ஆட்டுறீங்களே. டிசைர் இந்த பக்கமா அந்த பக்கமா? அவனை எவ்வளோ வெறுப்பேற்றுறான் பாரு. இப்போ சென்டராக போயிட்டு இருந்தான், திடீர்னு அப்படியே ரைட்டு வந்துட்டான். அவனை ஒன்றும் சொல்லி குத்தம் இல்லை, லேன் இல்லை. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் வராங்க. மென்டோ டர் ஆகிட்டாரு ஜஸ்ட்டு. என்ன வேணும் உனக்கு? Sudden break. What happened? Nothing happened. Someone decided to brake suddenly. இவர் எந்த பக்கம் போகிறாருன்னு தெரில. லேனுக்கு நடுவில் ஓடிட்டுருக்காரு.
கைஸ் F1 பார்த்தேன் நேற்று, செமையாக இருந்துச்சுங்க படம். அதை விட நான் வந்து ஆக்சுவலாக 4DXல போய் பார்த்தேன். 4DXல வந்து கார் ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி சீட் அதிருது, இப்படி ஆடுது, செமையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் 4DXல. முடிஞ்சால் போய் F1 4DXல பார்த்துட்டு வாங்க. யூட்டன் இருக்கா? இருக்கு 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 இருக்கு. அடித்து விடுவோம். Let them go. பா, அட்டை எப்படி உடஞ்சது பாருங்க. கிளச்சு ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுவேன். கட்டக்கு லேன் இல்லைனா ரோடு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அந்த மூவிங் ஸ்ட்ரைட் லைன் இல்லையா, ஸோ அதனால் ஒரு மாதிரி ஒரு அந்த ஸ்பீடு தெரிய மாட்டேங்குது, நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு. அதனால் இல்லை ஓட்டுறதுக்கு லைட்டாக போர் அடிக்குது லேன் இல்லாத ரோட்டில். அண்டு இது வந்து இன்னொரு அனதர் டீ ஸ்பாட். இங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு ரீசெண்ட் டேஸில், பிஸ்னஸ் டெவலப் ஆனதுனால. அதனால் கொஞ்சம் அமைதியாக நிம்மதியாக இருக்கணும்னா அந்த பக்கம் போகிறது. அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வந்து டீ குடிப்போம். ஸ்ட்ரைட்டாக வராரா, ரைட் எடுக்கிறாரா? ஓகே, ரைட் எடுக்கிறார். அவருக்கு லெஃப்ட் எடுக்கிறார். இந்த மண்டபத்தில் தாங்க எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸ்கூடா
ஹோண்டா சிட்டி ஐவி டெக் ஒரு முறை ஓட்டி பார்க்கணுங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா கண்டுபிடிச்சி ஐவி டெக் வச்சுருக்காங்களான்னு கண்டுபிடிச்சி ஒரு முறை ஓட்டி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது நல்ல செமையாக ரெவ் ஆகும், 8000 வரைக்கும் ரெவ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்னொன்று எனக்கு இந்த டீசல் அந்த டர்போ லேக் தெரியுது இல்லை, அந்த 2000க்கு அப்புறம் தான் அப்படியே சர்றன்னு ஏற ஆரம்பிக்குது. அதில் வந்து அந்த லேகே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஓட்டி பார்க்கணும் ஒரு முறை ஐவி டெக். என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு. வண்டியில் இந்த டோர் ஹிஞ்சஸ் மாற்றணும் போல், நிற்க மாட்டேங்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கிறான். பட் ஸ்டில் மாற்றணும் டோர் ஹிஞ்சஸ். நெக்ஸ்ட்டு நம்ம மேக்னெட்டில் ட்ரைவ் போயிட்டு வருவோம். அது அடுத்த வீடியோவில். See guys in the next video. Bye. கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுறீங்களோ, ஆனால் லைக் மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். See guys. Bye.